வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணப்பெட்டியை முத்துக்குமரன் எடுக்க போகிறாரா? என்னடா டைட்டில் என்னன்னு நினச்சோம், இவர் எடுக்க போகிறாரா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. முத்துக்குமரன் வந்து பணப்பெட்டி எடுத்துருவா அப்படின்ற மாதிரி தீபக் அண்ணாட்ட கேட்குறாரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி யார் எடுப்பா, ராணுவ எடுப்பானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, இந்த வாரம் என்ன நடக்க போதோ தெரியல, அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த வாரம் யார் போவாங்கன்றத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அடுத்த வாரம் யார் பணப்பெட்டி எடுக்க போகிறாங்கன்றத சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தீபக் அண்ட் முத்துக்குமரன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உடனே முத்துக்குமரன் வந்து ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டியை நான் எடுத்துருவானே, நான் கண்டிப்பாக இந்த வாரம் இருப்பேன். ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ பணப்பெட்டி எடுத்துருவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ பார்த்துட்டு இருந்த எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது முத்துக்குமரன் இப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு தீபக் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட விருப்பம் தான், எவ்வளோ வந்தால் எடுப்ப, ஒரு உனக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோ, அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டே அப்படின்ற மாதிரி தீபக் சொல்லுவார். உடனே முத்துக்குமரன் வந்து லைட்டாக கண்ணடிப்பார், சும்மா சொல்லி பார்த்தனே அப்படின்ற மாதிரி. ஸோ அது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுதல் ஆச்சு. ஏன்னா டைட்டில் வின்னருக்கு கேப்பபிளான ஒரு பிளேயர் வந்து பணப்பெட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஷாக் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தீபக் வந்து உன்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை கேட்கறதுக்காக தான் வந்து முத்துக்குமரன் அப்படி சொன்னேன். விச் மீன்ஸ் நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. ஸோ முத்துக்குமரன் வந்து லைக் சும்மா பெட்டி எடுக்கிறான்னு சொன்னால் என்ன சொல்லுவார் அண்ணன் அப்படின்ற மாதிரி சும்மா விளையாடிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜாக்லினும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நானும் எடுக்க மாட்டேன், ஏன்னா மக்கள் என்ன வெளியே அனுப்பட்டோம், நானாக வந்து வெளியே போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தீபக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ பையன் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இன்கேஸ் அவன் இருந்தானா. அப்புறம் பவித்ரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் வந்து போகுது. பட் முத்துக்குமரன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.